இலங்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு சிறுதானியத்தை வந்து அண்டாவில் சமைச்சு கொடுக்குற ஒரே ஒரு ஆக்கள் நாங்களாக தான் இருக்கு. என்னையா அது? இது கோடாளி படி. கோடாளி வழி அந்த காலத்தா? அந்த காலத்து என்ன செய்யும்? முதல் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு மீளவும் இந்த காரணரை கொண்டு வரணும். புலம்பெயர் தேசத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள், இந்த காரணரை விட்டு வெளியிடத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் வந்து காரணர் மக்கள் நீருக்காக வெளியிடங்களுக்கு போகிறார். அதாவது இடம்பெயர்வுக்கு முன்னர் இப்பொழுது இருக்கிறத விட 5-6 மடங்கு மக்கள் வாழ்ந்த பூமி இது. பிரித்தானியா காரை நலம்புரி சங்கம் அனுசரணையில் நாங்கள் புலம்பெயர்ந்து இருந்தால் கூட எம் மண்ணை மறக்காமல் செய்யும் ஒரு சேவையை தவிர பருப்பு கத்தரிக்காய் கறி அதோட பார்த்தீங்கன்னா சாமை தான் இந்த இருக்கிற இவங்க சாப்பாடு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. 50% 100% அதெல்லாம் இருக்கா? இந்த இருக்கு. இது பழைய 2%, இது பழைய 1%. இல்லை கார்னர் வந்து சுயசார்பாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்? இயற்கை விவசாயம் பண்ணணும். மற்றது நீர் சமையல் நடக்குது. என்னென்ன சமையல் இது? சாமையா? 36 வயது வருடங்கள் பிரித்தானியாவில் நிலையூன்றி நிற்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கடின உழைப்பு தான் காரணம். அதை ஒரு கோயிலை சுத்தவரை வந்து ஒவ்வொரு குடிகளும் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட பொருளாதாரம் வந்து அர்ச்சகர் இருந்திருப்பினும், கொல்ல வேலை செய்திருப்பினும், இந்த நூல்களில் இதுவரையும் இந்தியாவிலையுமே அல்லது வேறு எங்கேயுமே அல்லது வேறு எந்த மொழிகளிலுமே வர முடியாத விடயங்களாக 4 கார்நகரில் வந்து மக்கள் திரும்பி வரணும். நிறைய இளைஞர்கள் வந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்காங்க. அவங்க நாங்கள் இதற்கு முதல் 2 தலைமுறையையும் எங்களுக்கு பிறகு வந்த 2 தலைமுறையையும் பார்த்தவர்கள் என்ற வகையில் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் காரைநகர் பகுதியில் நிற்கிறோம். காரைநகரில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு விழா நடந்து கொண்டிருக்குது. காரைநகர் பிரித்தானியா காரை நலம்புரி சங்கத்தின் அந்த அனுசரணையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறுது. பார்க்கக்கூடியமாக இருக்கும். பெரிய பிரமாண்டமான தோரணங்கள் எல்லாமே முன்னால் போடப்பட்டிருக்கு. ஓலைகளால் செய்யப்பட்டிருக்கு. வேலைப்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஏன் இது செய்கிறாங்க, என்னத்துக்கு இது செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கார்னாரில் இருக்கக்கூடிய ஆக்கள் கார்னாரில் இருந்து வெளியிடத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் மீளவும் கார்னாருக்கு வரணும். இந்த கார்னாரில் வந்து திருப்பம் வந்து புத்துயிர் படுத்தணும். ஒரு கார்னாரை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பொழிவுக்கு கொண்டு வரணும். இயங்கின நிலையில் முதல் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைக்கு மீளவும் இந்த கார்னாரை கொண்டு வரணும். புலம்பெயர் தேசத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள், இந்த கார்னாரை விட்டு வெளியிடத்துக்கு சென்றிருக்கக்கூடியவர்களாம் மீளவும் கார்னாருக்கு வந்து இந்த இடத்தை வந்து மீளவும் முதல் இருந்த மாதிரி உருவாக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு தான் பார்த்தீங்கன்னா இங்கே பலதரப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளினோம். நாங்கள் உங்களுக்கு போய் அங்கே பார்த்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன செய்யணும், எப்படியான இந்த முயற்சி அமைதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாயில பார்த்தீங்கன்னா பிரித்தானியா காரை நலம்புரி சங்கம் அனுசரணையில் காரை சலஞ்சஸ் விளையாட்டு மைதானத்தில் காரைநகர் பட்டடை என்று பார்த்தீங்கன்னா பட்டறை என்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விளையாண்டு போட்டிருக்கீங்கன்னா உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன நடக்குது, என்ன விசேஷங்கள் உள்ளுக்கு இருக்குதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். உள்ளுக்கு போய் வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னா இன்றைக்கு வந்து காரைநகர் பட்டறை நடந்து கொண்டிருக்குது. இது நடக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து காரைநகரில் வந்து மக்கள் திரும்பி வரணும். நிறைய இளைஞர்கள் வந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்காங்க. அவங்களோட இடப்பெயர் வந்து தவிர்க்கணும், இங்கே வந்து பொருளாதாரத்தை வீர்த்தி செய்யணுமன்றதுக்காண்டித்தான் இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் மிக முக்கியமாக வந்து இயற்கை விவசாயம், நிலத்தடி நீர் பாதுகாப்பு, நன்னீர் மேலாண்மை, மற்றது சித்த ஆயுர்வேதிக்க இதுகள், மற்றது சிறுதானிய உற்பத்திகள், மற்ற கோயில் பொருளாதாரம், இயற்கை பாதுகாப்பு, இப்படியான சில விஷயங்களை பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறோம். இந்த இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கணும். என்னென்னா உண்மையாக இளைஞர்கள் வந்து என்னென்று இங்கே விட்டு போகிறாங்களா, இங்கே இருக்கிற வந்து தொழில்துறைகள் வந்து விளைவிழந்து போகிறது, அடுத்தது வந்து இங்கே உள்ளூர் உற்பத்திகள் வந்து செயலில்லாமல் போகிறது, மற்றது வந்து இங்கே நிறைய உற்பத்திகள் வந்து இல்லாமல் போகிறது தான் மெயினான காரணமாக இருக்குது. இதுகளை வந்து மேற்கொள்கிறதுக்காண்டி இந்த தொழில்துறைகளை வந்து கூட்டுதலுக்காகத்தான் இந்த இது வந்து செயற்பாடு கொண்டு இருக்குது. இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ஒன்றொன்றா பார்க்கலாம். அந்த இடங்களையும் வந்து போய் பார்க்க வந்து ஒரு விஷயமா பார்க்கலாம். முதலாவது பார்க்க இருக்கிறது வந்து கார்னரில் வந்து ஆக்கள் இருக்கணுமெண்டா இந்த வேளாண்மை, அதாவது விவசாயம் வந்து மிக முக்கியமாக இருக்கணும். விவசாயத்தில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை வந்து எப்படி அமைக்கணும், அது சம்மந்தமான இதுகள் போயிட்டுருக்கோம். மற்றது பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள், பனை பொருளாதாரம்னு சொல்லுவோம். பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் எப்படி எல்லாம் இருக்குது. அதை தண்டில் இருந்து தளபாடங்கள், பூந்துணர்லேருந்து கல், கருப்பட்டி, பனங்காயிலிருந்து பனை பொருட்கள், மற்றது பனி ஓலையிலேருந்து வர்ற பொருட்கள், அப்படி எல்லாமே வந்து பெரிய ஒரு விஷயம். பனை பொருளாதாரம் வந்து பெரிய ஒரு ஏற்றுமதி பொருளாகவும் இங்கே அதாவது கார்னரில் இருக்குது. அது சம்பந்தமானது. மற்றது வந்து காரையிளம் விவசாய கழகங்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட நஞ்சில்லாத உணவு உற்பத்தி, அடர்வனம் உருவாக்கல், பனை பொருண்மையம், மற்ற இயற்கையை பாதுகாத்தல், நஞ்சிட்ட உணவு உற்பத்தி, திண்ணக்கலை முகாமைத்துவம், உள்ளூர் உற்பத்திகள், கிராமிய பொருளாதாரம், சிறுதானிய உற்பத்திகள் என்றதை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது சம்பந்தமான ஒவ்வொரு விஷயமா வந்து நாங்கள் பின்னுக்கு பார்க்கலாம்.
அடுத்தது வந்து இது பல்லீர் நிறுவனத்தின் வந்து சிறுதானிய உற்பத்திகளை வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இங்கே இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே வந்து சிறுதானிய உணவு உற்பத்திகள் தான். சாமையின் உற்பத்திகளை வந்து தான் சாப்பிட்டு நாங்கள் சாமையில் இருந்து சோறு ஆக்கி அதில் மற்றது இங்கே உள்ளூரில் விளைந்த மரக்கறிகளையும் இங்கே வந்து அதாவது நஞ்சில்லாத உணவு தான் எங்களோட கனவு. அப்போ நஞ்சில்லாத உணவுகளை வந்து கொடுக்கறதுக்காண்டி தான் இன்றைக்கி மதிய போஷணமும் காலமை வந்து ஒடியல் கூழ் மற்றது இங்கே உள்ளூரில் விளைந்த மீன்கள் இறால் நண்டு எல்லாத்தையுமே வந்து உள்ளூரில் இருந்து அறுவடை செய்த இதுகளில் வச்சு கொண்டு செய்தது. அடுத்தது வந்து சிறுதானிய உணவுகளில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள் அதுகளை எப்படி உருவாக்குறன்றதை பற்றி பார்த்துருக்குறோம். மற்றது வந்து இதில் இருக்கிறது வந்து இது அதாவது சித்தா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ன்ற விஷயங்கள் அவையிட்ட வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அவையும் வந்து மில்லட்ஸை பற்றி தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அடுத்தது வந்து இங்கே இது வந்து இந்த சித்தா கிளினிக் இந்த இதுதான் போட்டிருக்கேன் சித்தா ஆயுர்வேதிக் வேண்டிய இது காரணம். மற்றது வந்து கோயில் பொருளாதாரம் அண்டு உண்மையாகவே கோயில் பொருளாதாரம்ன்றது வந்து ஒரு கோயிலை சுத்தவரை வந்து ஒவ்வொரு குடிகளும் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட பொருளாதாரம் வந்து அர்ச்சகர் இருந்திருப்பினும் கொல்ல வேலை செய்திருப்பினும் தச்ச வேலை செய்திருப்பினும் மற்றது அங்கே வேளாண் குடிமக்கள் இருந்திருப்பினும் மற்றது சவர தொழிலாளிகள் இருப்பினும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பொருளாதார வடிவமைப்புகள் இருந்தது. அது சம்பந்தமான இதுகள் தான் இதில் வந்து காட்டப்பட்டு கொண்டிருக்கு. மற்றது வந்து இவை ராவணா பண்ணைன்ற இயற்கை விவசாய பண்ணைன்ற வந்து இதுன்ற ஒரு அமைப்பு வந்து மற்றது இங்கால பார்க்கறது வந்து இதுதான் உண்மையாக எங்களுக்கு தேவையான அடிப்படை மூலாதாரமாக இருக்கிறது வந்து நிலத்தடி நீர். இந்த நிலத்தடி நீர் அதை வந்து எப்படி விளங்கப்படுத்தினா கார்னரில் வந்து நிலத்தடி நீரை வந்து எப்படி பாதுகாக்கிறது அதுகள் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி என்னென்ன பிரச்சனையால் வந்து எங்களோட நிலத்தடி நீர் பாழா போகுது அந்த பிரச்சனைகளை பற்றியும் மற்றது அது சம்பந்தமான விழிப்புணர்வு வந்து சிறார்கிட்ட இருந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கிறன்றதை பற்றியும் பூர்ண விளக்கத்தோடு வந்து இவை கொடுத்து கொண்டிருக்கு. நடந்த நிறைய ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள் நடந்திருக்கு. ஒன்றுமே வந்து கபடி விளையாட்டு பாரம்பரிய கிளித்தட்டுகள் அப்படின்னு பாரம்பரிய உடலை வலிமைப்படுத்துறதுக்கான விளையாட்டுகள் வந்து கூடுதல் நடந்திருக்கு. மற்றது மாட்டு வண்டியில் வந்து பயணப்படுற அந்த வேலைகளும் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. இது வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள்ட ஒவ்வொரு ப்ரொடக்டையும் வந்து நாங்கள் கார்னரில் இருக்கிற உற்பத்தியாளர்கள்ட ப்ரொடக்டை வந்து நாங்கள் விஷயங்களை வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம். இது பனசார்ந்த உற்பத்தி பொருட்கள். இது இவர் வந்து ஏற்றுமதி பொருள் இதாகவும் செய்கிற எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் வந்து சில உள்ளூர் உற்பத்திகள் வந்து இது வெற்ற இந்த நிறைய நாணயங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பழைய காலத்து நாணயங்கள் நாங்கள் வந்து கார்னரில் இருக்கிறோம். கார்னரில் வந்து நான் மலர் கிராஃப்ட்னு சொல்லி இந்த சிறடியில் கழிவு பொருள்லேருந்து செய்யப்பட்ட பொருட்களை வச்சுருக்கிறோம். இந்த பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம். இங்கேயும் வந்து உள்ளூர் உற்பத்தியாகவும் இங்கே பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு மற்றது நினைவு பொருட்களாகவும் இதெல்லாம் கொடுக்குறோம். மற்ற இது வந்து எங்களுக்கு ஒரு மேலதிக ஒரு வருமானத்தை ஈட்டி தர்ற ஒரு பொருளாக எனக்கு இருக்கிறது. மற்றது ஏன்னா ஒரு பொழுதுபோக்கு வந்து இந்த காசுகள் வந்து பழங்காலத்து காசுகள் நிறைய பழங்காலத்து காசுகளை சேர்க்கிறது 50% 1% அதெல்லாம் இருக்கா? இந்த இருக்குது. இது பழைய 2%, இது பழைய 1%, இலங்கை காசுன்ற 1%. இல்லைங்களா ஆரம்பத்தில் வந்த காசு எல்லாம் இருக்கு. இந்த இருக்குது செப்பு காசுகள். இதான் ஆரம்பத்தில் வந்த செப்பு காசு. நாங்களாம் பார்த்ததே இல்லை. இந்த இருக்குது செப்பு காசுகள். இது வந்து இலங்கையில் வந்த வெள்ளி காசுகள், வெள்ளி நாணயம் என்று சொல்லப்படுற வெள்ளி நாணயம் 5 ரூபா 25. இதோட பெருமதிப்பு வந்து 75,000 ரூபா மட்டுமே இருக்கு. எவ்வளோண்ணா? 75,000. இது விற்பனை பெருமதி. ஒரு காசு 75,000 ரூபா வருது. கோடிக்கணக்கான சாமான் தான் வச்சு. மற்றது வந்து இதில் மாவட்ட காசு எல்லாமே இருக்கு. இது இலங்கையில் பிறகு கொண்டு வந்த 10 ரூபா குத்தி. 10 ரூபா குத்திலேயே இதில் 25 மாவட்டம் இருக்கு. அதில் என்ன டைப் 23 மாவட்டம் தான் இருக்கு. ஓகே. மற்ற இது வெளிநாட்டுக்குரிய இதுகள் எல்லாமே இருக்கு. இதுலேயே இப்போதைய பெருமதி கூடின காசு அது இருக்கு. இப்போ இந்த காலத்தில் அந்த காசை விற்றா இந்த விலைக்கு விற்கலாம். இதுதான் இந்த காசு தான் 75,000 ரூபா விற்கலாம். 1 லட்சம் ரூபா மட்டும் போட்டுருக்குறாங்க. ஆனால் 75,000 ரூபா ஆக மேக்ஸிமம். இதை நீங்கள் விற்பீங்களோ? இல்லை இல்லை நான் செய்கிறேன். பாவனை ஆக்களை காட்டத்தான்னு வச்சுக்கோங்க. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு தான் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாட்டின் காசு டென்மார்க், ஓமான், ஈரோ, குவைட், ஜமைக்கா இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டின் காசுகள் கோயின்கள் கூட இந்த இடத்துல வச்சிருக்காங்க சேர்த்து. தாய்லாந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கான் இந்த காசு கொஞ்சம் பெருமதியாக இருக்கக்கூடிய வெள்ளி நாணயம். கிட்டத்தட்ட சகல நாடுகள் காசும் வச்சிருக்கீங்க ஓரளவுக்கு. இப்போ இதில் 30 என்னோட தால் காசு இருக்குது. அது கொண்டு இல்லை மலையண்டபடியால் 38 நாட்டுக்கிட்ட இருக்கு. மற்றது வந்து இது பனசார்ந்த உற்பத்தி பொருட்கள், ஓலை உற்பத்தி பொருட்கள்.
இவரை நீங்கள் நெடுக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த பாரம்பரிய பொருட்களை வந்து சேமித்து அதை பாதுகாத்து வர்ற ஒருத்தர் வந்து அவற்றை இதுகள் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. பழைய காலத்து இந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய இதையும் இதில் காட்சிப்படுத்தியிருக்கலாம். பழைய காலத்து லாம்பு விளக்குகள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அயன் பாக்ஸ், பழைய காலத்து அயன் பாக்ஸ், சின்ன சின்ன கல்லுகள். என்ன ஐயா அது? இது கோடாளி படி. கோடாளி வழி அந்த காலத்தா? அந்த காலத்து என்ன செய்யும்? தெப்பங்கள், வருஷப்பரப்பு, மற்றது வயல்கள், கிளிகள், அதுகள் என்றைக்கும் பயன்படுத்தலாம். படியா சுடலாம். சொல்லலாம். இப்போ மறந்து போட்டிங்களா அதுக்கு? ஓமம். அச்சா. இத மாதிரி தான் அந்த சின்னன் செஞ்சு பிறகு அந்த தைப்பொங்கலுக்கு படிச்சுட்டு ஒன்று தெரிஞ்சு அந்த சைக்கிள் கம்பியை வளைச்சு சைக்கிள் கம்பி வச்சு சின்ன இதில் செய்யலாம். ஓம் ஓம் ஓம். அடுத்தது வந்து இவற்றை பழம் உற்பத்தி பொருட்கள் அண்டு இவரும் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் நிறைய உற்பத்தி பொருட்கள் செய்திருக்கிறார். அவற்றை இதுகளும் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. மற்றது வந்து இங்கால வந்து வேண்ட உள்ளூர் உற்பத்தி தான் நல்லெண்ணெய்கள் அப்படின்னு சில உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து காட்சிப்படுத்திங்க. இதில் தான் எங்களோட கலை நிகழ்வுகளில் இருந்து எல்லா விஷயங்களும் வந்து நடக்க போகுது. சிலம்பாட்டங்கள், காத்தவராயங்கூத்து, மற்றது நாட்டியங்கள், மற்றது சில தெரு கூத்துகள், அப்படியான இதுகள் வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து இப்போ நடக்கிறதுக்கு தொடங்கி கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் கூட காட்சிப்படுத்தப்பட்டு தம்பி சும்மா அப்படி இல்லை. மணி ஏன் பிரியோசனம் ஒரு 3 வசனம் சொல்லி பார்ப்போம். தரலாம் அப்படிதான் கேட்டுட்டு ஒரு வசனத்தில் ஒரு 3 வசனம் சொன்னா சரி. ஒரு விஷயம் விளக்கம் கொடுக்கலாமா? வணக்கம். வணக்கம். எனது பேர் திருச்செல்வன் தவறண்ணம். கார்நகர் சடையாளிய வதிவிடமாகவும் புறப்பிடமாகவும் கொண்டது நான். இப்பொழுது 58 நூல்களை எழுதியிருக்கிறேன். அவை சிறுவர் இலக்கியம், கவிதை, பாடல் மற்றும் ஆன்மீக நூல்கள், விஞ்ஞான தொழில்நுட்பவியல் நூல்கள் மற்றும் சமூகவியல் நூல்கள் சார்ந்ததாக எழுதியிருக்கின்றேன். இந்த நூல்களில் இதுவரையும் இந்தியாவிலேயுமே அல்லது வேறு எங்கேயுமே அல்லது வேறு எந்த மொழிகளிலுமே வர முடியாத விடயங்களாக 4 நூல்கள் அமைந்திருக்கின்றன. அது ஒன்று பிரபஞ்சத்தில் மணி, அடுத்தது சந்திர வழிபாடு மற்றும் பிரபஞ்சத்தில் சங்கு. இவ்வாறான நூல்கள் இவையுமே ஆன்மீக அறிவியல் சம்பந்தமான நூல்களாக இதுவரையும் வெளிவந்ததில்லை. இப்பொழுதும் பிரபஞ்சத்தில் தூபம் என்ற நூலை வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். எனது நண்பர் சர்வானந்தன் அவர்கள் காரநகர் பட்டறை நிகழ்விலே இந்த நூல்களை மாணவர்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு வாசிப்பை தூண்டுவதற்கும் ஆன்மீக அறிவியல் சிந்தனையாளர்களாக உருவாவதற்காக வேண்டியாகவும் இந்த செயலை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். மாணவர்களிடையே சில வினாக்களை கேட்டு அவர்களுக்கு இந்த புத்தகங்களை எல்லாம் அன்பளிப்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த நூலை எடுத்துக்கொண்டால் இது கோப்பெரும் செல்வம். நாம் எங்களுடைய பிரதேசத்தில் அதாவது பாரம்பரிய எங்களுடைய உள்ளூர் இனங்களுக்கான பசுக்களை வளர்த்து அதிலிருந்து மிகப்பெரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஏனைய நவீன அதாவது இந்த பசுக்களை அதனுடைய பால்களையும் அதனுடைய ஏனைய பொருட்களையும் எடுப்பதனால் என்ன தீங்கு வரும் என்றும் இயற்கையான இருக்கின்ற எங்களுடைய நாட்டு மாடுகளினால் என்ன பயன் இருக்கிறென்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒவ்வொரு நூல்களும் மாணவர்களுக்கிடையே இருக்கின்ற அறிவு திட்டத்தை அந்த அறிவு பசியை போக்குவதற்கு அவர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் வழங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம். நாங்கள் எங்களோட பூர்வீகம் கார்நகரை சேர்ந்த நாங்கள் இப்பொழுது பிரித்தானியாவிலிருந்து பிரித்தானியா காரை நலம்புரி சங்கத்தின் நிர்வாக உறுப்பினராக இருந்து கொண்டு எங்கள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு உண்மையிலேயே இது ஒரு முதலாவது படியாக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். கார்நகரின் 100ஆண்டு விழாவை அண்மித்ததாக ஒரு கார்நகர் பட்டறை என்ற மொழி வழியிலே கொண்டு வந்திருக்கிறோம்.
இதை இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும். காரணம் மக்கள் ஒரு ஒற்றுமையாகப்பட வேணும், ஒற்றுமையாக இருக்க வேணும், முன்னுதாரணமாக நடக்க வேணும் என்பதையும் இங்கே உள்ள கலை கலாச்சாரத்தை பின்னோக்கி இருப்பதை முன்னோக்கி கொண்டு வேண்ட ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். இது நாங்கள் புலம்பெயர்ந்து இருந்தால் கூட எம் மண்ணை மறக்காமல் செய்யும் ஒரு சேவையை தவிர எந்த பிரதி எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எங்கள் குல தெய்வங்களையும் எங்களுடன் சேர்ந்த ஊரவரையும் அணைத்து போவதுதான் நமது நோக்கமே தவிர வேறு ஒரு எங்கள்கிட்ட சுய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. நிகழ்வில் நேரடியாக நிற்கிறீங்க, எப்படி இருக்குது? நாங்கள் நேரடியாக நிற்க இந்த சிறுவர் நாங்கள் சின்ன வயதில் விளையாடி தெரிஞ்ச விளையாட்டுகள் கபடியாக இருக்கலாம், தாட்சியாக இருக்கலாம், கருத்தலாக இருக்கலாம், அதில் கலை கலாச்சாரம் பரதநாட்டியமாக இருக்க எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒருங்கமைத்து செய்து கொண்டிருக்கிறோம். இது சரி ஒருங்கமைத்து செய்கிறத முன்மாதிரியாக சொல்ல போனால் எங்களுடைய பொருளாளர் தர்சன் என்பவர் தான் இதை முன்மொழிஞ்சு முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருந்தவர். நாங்கள் கடைசி நேரத்தில் இதில் பங்கேற்கிறோம். எல்லோரும் இதுதான் சொல்றது, ஒரு தனிமனிதன் ஒரு தனிமரம் காடாக அது ஒரு தனிமனிதனால் செயல்படுத்த முடியாது. சொசைட்டி என்பது 36 வருடங்கள் பிரித்தானியாவில் நிலையூன்றி நிற்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய கடின உழைப்பு தான் காரணம். அதை இன்னும் கொண்டு போக வேணுமா இருந்தால் இனி பெருங்காலங்களில் சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு எல்லோரும் ஒற்றையாக செயல்பட்டால் வருங்கால லண்டனில் உள்ள இளையோர்களையும் இங்குள்ள இளையோர்களையும் இணைத்து எதிர்காலத்தையும் கொண்டு செல்ல வேணும். நாங்கள் இல்லாத போதும் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிறந்த மண்ணை நினைவு கூர்ந்து சிறு துளிகளாக செய்தால்தான் இப்படியான பிள்ளைகளை முன்னேற்ற முடியும், வளர்க்க முடியும். இதுதான் பிரித்தானியா காரை நலம்புரி சங்கத்தின் பிதாமகன்கள் அவருடன் சேர்ந்து செயல்பட்ட சபா அண்ணா எல்லோரும் சேர்ந்து நினைத்ததை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனி தொடர்ந்து செயல்படுத்துவோம், அல்ல இன்னும் செயல்படுத்தக்கூடியவர்களிடம் கையெழுத்து செல்வோம். இதுதான் எங்களுடைய நிலப்பாடு. சந்தோஷமா இருக்கா? நன்றி. இது நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்த சின்னஞ்சிறார்கள் இவ்வளவு தூரம் தங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துறதாயிட்டு இந்த ஊர் மக்களுடைய உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு தானிய சாப்பாடுகள், கூழ் எல்லாத்தையும் எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பிரித்தானியா காரை நலம்புரி சங்கம் சார்பாக இதுகளுக்கு நாங்கள் செய்ய வேணும் என்று எதிர்பார்த்ததை செய்து முடித்த எங்களுடைய பொருளாளர் தர்சனுக்கு நாங்கள் மிக நன்றி கடவுளோம். இதோடு சம்பந்தம் இங்கே உள்ள விளையாட்டு கழகங்கள் அல்ல போனால் இந்த மிஸ்டர் குருபரன் என்றவர் கூட இருந்தவர், அவரும் இதுக்கு மிக பங்களிப்பாக செய்தவர். அவரையும் கடன் உழைப்பால் தான் இதுகளெல்லாம் ஒற்றுமையாக செய்தோம். அவர் பெருசு இவர் பெருசு இல்லாமல் ஊர் மக்களுடைய நல்ல முயற்சி, நல்ல நோக்கம். இதை இன்னும் செயல்படணும், எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். நன்றி அண்ணா. கலை நிகழ்வுகள் எல்லாமே இனி ஆரம்பிக்க இருக்கணும். இங்கே பின்னேறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கணும். எப்படி இருக்கு டேஸ்ட்? இதில் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கணும். எல்லாரும் திருப்பி வாங்கினா செம்ம டேஸ்டாக இருக்கு போல இருக்கு. என்ன சாப்பாடு அண்ணே? இது சாமையரிசியில் இலங்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு சிறுதானியத்தை அண்டாவில் சமைச்சு கொடுக்குற ஒரே ஒரு ஆக்கள் நாங்களாக தான் இருக்கும். இது சாமையரிசி. சரி, சாமையரிசி தான் சாப்பிட்றாக்கள் எல்லாம் திருப்பி வாங்கி சாப்பிடுங்க போல அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் போல. நீங்கள் அவையிட்டு தான் கேட்கணும் என்ன மாதிரி. தனி சாமியரிசி, பருப்பு கறி, மற்ற கத்திரிக்காய் கறி, மற்ற கேரட் சம்பல். காலைமையில் ஒடியல் கூழ் கொடுத்துட்டோம் மச்சம். காலையில் சொன்னது நீங்கள் தான் விரையில். சாமியரிசியில் என்ன விசேஷம்? சாமியரிசி இப்போ டாக்டர்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும் என்னென்னா, சாமை உண்டு ஒரு ஆமை போல ஆவாரண்டா எங்களோட நரம்பு மண்டலங்களில் இருந்து மற்றது அதாவது நேர்த்தன்மை கூட இதில் 2 விதமான நேர்த்தன்மை இருக்குது. ஒன்று இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தும், மற்றது மலத்தை கூடுதலாக உருவாக்கி உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியில் தள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கு. மற்ற அரிசிகளோட ஒப்படைக்க விலை கூடவா? இப்போ மற்ற அரிசிகளோட ஒப்படைக்க விலை கூட. நாங்கள் சாமி அரிசியை அரிசின்னு சொல்கிறத விட அது ஒரு மருந்துன்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு. இங்கே கரெக்டுகள் எல்லாமே செய்யப்படுது உடனுடனே. சமையல் நடக்குது. என்னென்ன சமையல் இது? சாமையா? சாமையா வரகா? வரகு சமைக்கணும்.
இயல்பான ஒரு சூழலில் விளையாட்டுக்காக திறக்கப்பட்ட ஒரு விளையாட்டு அரங்கத்தில் இந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த ஊரின் பாரம்பரியத்தையும் இழந்து கொண்டு போகின்ற சில வாழ்க்கை முறைகளையும் மீள பார்ப்பதற்காகவும் பாரம்பரிய விளையாட்டுக்கள், பாரம்பரிய உணவு, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற சாமி அரிசி சோறு, கத்தரிக்காய் கறியும் மேல்நாட்டு கேரட் கிழங்கும் கலந்த ஒரு உணவு. இதற்கு முதல் கூழ் கொடுத்தார்கள், குடித்து பார்த்தோம். பனி ஓலை புலாவில் இந்த இடத்துல இது முதல் முயற்சியாக காரை நலம்புரி சங்கம் ஒழுங்கு செய்த இந்த முயற்சிக்கு என்னையும் என்னுடைய பல்கலைக்கழக வட்டத்தில் நீர்வளத்தை ஆய்வு செய்கிற எங்களையும் இந்த ஊரினுடைய நீர்வளத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொண்ட விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வர சொன்னார்கள். அதுபடியால் நாங்களும் ஒரு கூடாரம் அமைத்து அதில் இந்த எங்களுடைய 5 ஆண்டு முயற்சி இந்த ஊரினுடைய நிலத்தடி நீர்வளத்தினுடைய தன்மையை அறிவதற்காகவும் அதனால் இனி வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஏற்ற வகையில் இந்த ஊர் மக்கள் நீரை பயன்படுத்துகிற முறைகளில் சில மீள் சிந்தனைகளை கொண்டு வருவதற்காகவும் செய்த முடிவுகளை இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம். சரி, இதில் குறிப்பாக இங்கே நீர் பிரச்சனை, குறிப்பாக தீவகத்தில் பாரி ஒரு பிரச்சனை. இந்த கார்னரில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை சரியாக சீரமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஆமாம் இல்லையான்ற பதிலை பலர் இல்லை என்று சொல்வார்கள். அந்த நீர் வெளியே இருந்து கொண்டு வரப்படும் என்று சொல்வார்கள். குழாயில் தண்ணீர் வந்து சேரும் என்று சொல்வார்கள். இதெல்லாம் சாத்தியப்பாடுகள் ஒன்று. அது எப்போதும் நாங்கள் எங்களுக்கு தேவையான எல்லா நீரையும் கொடுக்குமோ என்றால் இல்லை. ஆகவே இதுவரை காலமும் 2500 ஆண்டுகள் இங்கு வாழ்ந்த மக்கள் வளப்படுத்தி ஏற்படுத்திய நிலத்தடி நீர் இன்னும் அழியாமல் தான் இருக்கிறது. அது நலிவடைந்திருக்கிறது. கவனிப்பாரற்ற நீர்வளம், மக்கள் தொகை குறுகி போனதாலும் மக்கள் இடம்பெயர்ந்ததாலும் இழக்கப்பட்ட பாரம்பரிய அறிவும் எல்லாம் சீராக ஒன்று சேர்க்கப்பட்டால் அந்த நீர்வளம் இழக்கப்படாமல் பேணப்படலாம். இங்குள்ள சனத்தொகைக்கு போதுமான மழை வீழ்ச்சி இருக்கும் வரைக்கும் நன்னீரையும் பெறலாம் என்பது இயல்பு. இது போன்ற நிகழ்வுகள் இதுக்கான எந்த அளவு தூரம் பங்களிப்பு செய்யும்? நான் இங்கே சொல்கிற விஷயம் எனக்கு இந்த வயதாக இருக்கும் பொழுது பெரிய புதினம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நான் இங்கே இந்த வயதில் உழவுற பிள்ளைகள் இந்த வயதில் இருக்கிறதோட ஒப்பிட்டு பார்க்க அவர்களுக்கு இதில் பெரும்பாலான விஷயம் தெரியாது. ஆகவே அடிப்படை பள்ளி மாணவர்களில் இருந்து இதை மீள திருப்பி சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னை போன்ற முதியவர்கள் கையில் இருக்கு. ஏனென்றால் நாங்கள் இதற்கு முதல் 2 தலைமுறையையும் எங்களுக்கு பிறகு வந்த 2 தலைமுறையையும் பார்த்தவர்கள் என்ற வகையில் என்னை போன்றவர்களுக்கு முதல்ல அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இளையவர்களுக்கும் தெரியப்படுத்துகிற வேலையை நாங்கள் செய்து கொண்டு வரோம். எல்லாருமே சாப்பிடுறவர்கள் குழப்பம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். ஓகே, எங்களோட நிகழ்ச்சி வந்து நாங்கள் பிரித்தானிய காரை நலன்புரி சங்கம் வந்து காரநகர் பற்று என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் முக்கியமாக இயற்கை விவசாயம், நீர், மற்றது நீர் மேலாண்மை, நீர் பாதுகாப்பு, மற்றது வந்து சித்த வைத்தியம், மற்ற கோயில் பொருளாதாரம், அப்படியான விடயங்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறோம். அதே மாதிரி உள்ளூர் தொழில் உற்பத்தியாளரையும் வந்து முன்னிலைப்படுத்துகிறோம். அதில் இதுதான் இப்போ நான் சாப்பிட்ற மத்தியான சாப்பாடு வந்து சிறுதானியத்தை வச்சு, தனியாக சிறுதானியம் மட்டும்தான். எங்களோட வளமையாக நாங்கள் சாப்பிட்ற சோறு இல்லை, சிறுதானியத்தை வச்சு சோறு, மற்ற பருப்பு கறியும் கத்திரிக்காய் குழம்பு போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இது வந்து முழு சிறுதானியம். அது வந்து உள்ளூரில் ஒரு உற்பத்தியாளர் கல்லூரியின ஒரு நிறுவனம் அவையை வச்சு அவையை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி முழுமையாக இன்றைக்கு அது இலவசமாக அதை கொடுத்துருக்கோம். அப்போ யாரெல்லாம் இருக்கிற ஆக்களும் வந்து சிறுதானியத்தை சாப்பிட்டு பழகணுன்றதுக்காக வேண்டி பழகினா நாளைக்கு வந்து அந்த உற்பத்தியை வந்து அரிசியை நம்பி இருக்காம இப்போ இருக்க நெல் வயல்லாம் வயலுது, இதெல்லாம் வந்து சிறுதானியம் எல்லாம் வந்து காணல் பயிர்ன்றது எரிஞ்சு விட்டால் தானே வளர்ந்து கொண்டு வந்தோம். சின்ன ஒரு மழை ஈரங்காணும். அப்படியானதை வச்சு கூட நான் பஞ்சம் பெறாமல் நான் பாதுகாத்து இருக்கலாம். நாங்கள் நாளை நெல்லை நம்பி இருந்தோம்னா அடிக்கிற மலைக்கு நெல் இப்போ வயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாடு ஊற்றி எல்லா வயலும் அழிஞ்சு போய் கிடக்குது.
எங்களுக்கு தெரிஞ்ச வயல்களே 10 ஏக்கர் 20 ஏக்கர் நடந்தால் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ சிறுதானியம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படியே ஒன்றது ப்ரொமோட் பண்ணுறோம். மற்ற பின்னேறம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு இது நடக்க போகுது, மேடை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம், காத்தவராயன் கூத்து, மற்ற பட்டிமன்றம். நல்ல நல்ல டாபிக் ஒன்று உங்களுக்கு பட்டிமன்றம் காத்திருக்கு. ஊழல் மயப்படுத்தப்பட்டது, கூடுதலாக ஊழமயப்பட்டுள்ளது மக்களை அரசியல்வாதிகளாண்டு. சரி, அப்போ உங்கள் எல்லாருக்கும் உடனே அரசியல்வாதி வந்துட்டு இல்லை இல்லை மக்கள் தானேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த இது பட்டிமன்றம் நடக்க இருக்குது. இப்போ எல்லாரும் வாங்க, அது முடிய இன்றைக்கு உங்களோட என்ன பரிசீலனும் வழங்கப்படும். ஏன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிற நோக்கம் என்னென்ன? இதுதான் எங்களோட நோக்கம் வந்து இதுதான். கார்னருக்கு எல்லாரும் திரும்பி வர வைக்கணும், ஊர் திரும்புவோம். அந்த டாப்பிக்கில் எல்லாரையும் கார்னர் வந்து சுயசார்பாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்? இயற்கை விவசாயம் பண்ணணும், மற்றது நீர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இதை செஞ்சு விட்டுருக்கோம். இப்படி தேர்தலாக திரும்பி வருகிறவன் நம்பிக்கை இருக்கா? இது ஆரம்ப புள்ளி, ஆரம்பம். இப்போதைய நாடுகளில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு வலச தத்துவம் பரவி கொண்டிருக்குது. அப்படி இருக்கோம் நாங்கள் மட்டுமே இங்கே இருக்க எல்லாரும் ஏற்றி அனுப்பி கொண்டிருக்கோம். அவங்க தங்களுக்கு இது ஸ்டாப் ஷார்ட்டேஜ்னு சொன்னோடனே விசாவை கொடுத்தோன்னே எங்களுடைய ஆகலாம் ஓடி போய் அவன் விசா தரான்னு ஓடி போய் நிற்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஸ்கில் லேபர்ஸ் இல்லை. இப்போ இங்கேருந்து போகிறான், இப்போ இங்கேருந்து போகிற இங்கே நாட்டுக்குள்ளே வந்து ஸ்கில் லேபர்ஸ் இல்லை. அப்போ சரியான லேபர்ஸ் இல்லாமல், தொழிலாளர்கள் இல்லாமல் வந்து நாட்டின் பொருளாதாரம் வந்து இன்னில இதாக போய்க்கணும். அப்போ உள்ளூரில் இருந்து கொண்டே நீங்கள் இங்கேயே வாழலாமென்று மக்களுக்கு ஒரு கருத்தியல் உருவாக்கணும். எங்களோட கல்வி முறையிலேருந்து எல்லாம் வந்து எங்கள் எல்லாத்தையும் குழப்பி வச்சுருக்கு. அதிலிருந்து நாங்கள் மீட்கணும். ஒரு என்ன சொல்கிறோம், சோஷியல் இன்ஜினியரிங் செய்ய ட்ரை பண்ணுறோம். வெல்லுமண்டு எதிர்பார்க்கும். என்ன மாதிரி ஆதரவு இருக்குது நிகழ்ச்சி செய்ய? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இதுலேயும் போட்டோம்னா நிகழ்ச்சியில் மற்ற விளையாட்டு போட்டி அதில் வச்சா அதோட வந்த ஆக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ ஆரம்ப புள்ளி தானே, ஒரு கான்செப்டை கொண்டு தான் முதல்ல அது வந்து சின்ன புள்ளி தான் வைக்கலாம், அப்புறம் மெல்ல மெல்லமாக வச்சு வெற்றி பெறணும். வாழ்த்து. நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்க, இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்றது சொல்லுங்க. இது உண்மையில் நாங்கள் இங்கே கார்னரில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ கார்னர் என்று சொல்கிற பொழுது அது உண்மையில் வந்து எல்லா வளங்களும் உள்ள ஒரு 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 பிரதேசம். உண்மையில் வந்து அந்த காலத்தில் வந்து இங்கே இருந்த மக்கள் வந்து தன்னிறைவு பொருளாதாரத்தை கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான எல்லாமே இந்த மண்ணிலேயே இருக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் பின்பு இந்த காலமாட்டத்தில் வந்து மக்கள் இந்த பழைய பாரம்பரியங்களை எல்லாம் மறந்து அதிலேருந்து விடுபட்டு போக துவங்கி விட்டார்கள். அப்படியான ஒரு பின்னணியில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் முக்கியமாக இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய காரை மன்றம் அவர்களுடைய உதவியோடு அவர்கள் வந்து இந்த மீண்டும் அதாவது இந்த இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியங்களை புத்துயிர் பெற வைக்கின்ற நோக்கத்தில் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுக்களை புத்துயிர் பெற வைக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே வந்து உணவு உற்பத்திகளை இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான தானியங்களை வைத்து எவ்வாறு ஆரோக்கியமான உணவை உண்பது அல்லது தயாரிப்பது போன்றவைகளை அவர்கள் செய்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த உள்ளூர் உற்பத்திகள் என்று இங்கே பல விடயங்களை இங்கே சந்தைப்படுத்தல அவர்களுக்கு ஊக்குவிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நான் அங்கே பார்க்கின்ற பொழுது தென்னங்கன்றுகளை கூட இலவசமாக வழங்குகின்றார்கள் உள்ளூர் மக்களுக்கு இந்த முயற்சிகளை கொண்டு வருவது. அப்போ இந்த வகையில் வந்து இங்கே பல்வேறு விதமான, அதாவது இழந்து போன அதை விட இன்னொரு இடத்துல இருக்கிறது எங்களுடைய பாரம்பரிய பொருட்கள், இன்னொரு இடத்துல இருக்கிறது இந்த நிலத்தடி நீரை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். முக்கியமாக காரணம் மக்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து தரைக்கல் நீர் தான் இங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கூட ஒரு காலத்தில் வந்து இப்போ வெளியிடங்களிலிருந்து நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து காரணம் மக்கள் நீருக்காக வெளியிடங்களுக்கு போகல. அதாவது இடம்பெயர்வுக்கு முன்னர் இப்பொழுது இருக்கிறத விட 5-6 மடங்கு மக்கள் வாழ்ந்த பூமி இது. அப்பொழுது கூட நாங்கள் நீர் தேவையை இங்கே பூர்த்தி செய்யக்கூடியது. ஆனால் காலப்போக்கில் வந்து ஏற்பட்ட மாற்றங்களாலேயும் முக்கியமாக இந்த நவீன முறைமைகளை பயன்படுத்தி நீர் எடுப்பதாலேயும் இந்த தரைக்கல் நீரும் பாதிக்கப்பட்டு வரும். இப்படியான நிலையில் இந்த முக்கியத்துவம் அப்படி பல்வேறு நோக்கங்களை கொண்டதாகத்தான் இங்கே பாரம்பரிய விளையாட்டுகள், இப்பொழுது கிளித்தட்டு விளையாட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள், சாட்சி மனிதல் அல்லது கயிறுழுத்தல் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் இவ்வாறு இந்த நோக்கம், இதனுடைய நோக்கம் வந்து இங்கே இதை செய்து கொண்டிருப்பவனுடைய நோக்கம் நாங்கள் இழந்தவைகளை மீளப்பெற வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த மட்டும் இது அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முயற்சி தான் இது. ஆனால் இப்படியான முயற்சியை தொடர வேணும். ஏனென்றால் இந்த இவ்வாறான விடயங்கள் இளைய சந்ததிக்கு சென்றடைய வேணும். இல்லை என்று சொன்னால் இந்த இதோட இளைய சந்ததி மறந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக ஒன்று சொல்லலாம், காரணர் மக்களுடைய வாழ்க்கை, காரணரில் வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. இங்கே இருக்கக்கூடிய உணவு முறை கூட அப்படியான உணவு முறை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய அரிசி கூட சொல்லுவார்கள் மொட்டை கருப்பன் அரிசி என்று. மிகவும் அந்த அரிசி வந்து உண்மையில் சொல்லப்போனால் என்னை பொறுத்த மட்டும் மிகச்சிறந்த ஒரு அரிசி. அப்படி உருளை துணிய பொருட்கள் இருக்கின்றன. இவைகளை முன்னிலைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்துறது இது ஒரு முக்கியமான நோக்கம். இழந்து போகின்றக்கூடிய பாரம்பரியங்களை
புத்துயிர் பெற வைப்பது, விளையாட்டுக்களை புத்துயிர் பெற வைப்பது, மற்ற இவைகளெல்லாம் சேரைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் கூட ஒரு நல்ல மனமாற்றம் பெறும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர் திசை மாறி போகின்றார்கள். முக்கியமாக எங்களுக்கு தெரியும், அவர்கள் தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள், அவர்களுக்கு கூட ஒற்றுமை இல்லை. அப்போ இவ்வாறான முயற்சிகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இளம் சந்ததியினர் மத்தியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் இது ஒரு மிக சிறந்த ஒரு முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல்வேறுபட்ட கலை நிகழ்வுகள், பாரம்பரியமான கலை நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறுகின்றன. தொடர்ந்து அந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மேடை ஒழுங்கமைப்புகள் எல்லாமே செய்யப்பட்டு நேர்த்தியான முறையில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இசை நிகழ்வுகள், மற்ற நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.